நான்காவது கணக்கு லிமிட் h tends to 0 square root of x plus h minus square root of x by h where x greater than 0. xனுடைய மதிப்பு 0 விட பெருசுன்னு சொல்லிட்டாங்க. h வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு சொன்னால் 0வை அப்ரோச் பண்ணுது, லெஃப்ட் சைடுலேருந்தும் ரைட் சைடும். இப்போ இங்கே சப்போஸ் ஹெச்சினுடைய மதிப்பு இங்கே 0ன்னு போட்டோன்னே அங்கே என்னென்னு வந்துடும், நமக்கு இன்ஃபினிட்டின்னு வந்துடும். அதனால் இதை எடுத்தோடனே அப்ளை பண்ணக்கூடாது. இது எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்தது போகணும். இப்போ நமக்கு பகுதியை விகிதப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு 9th நீங்கள் படிச்சிருப்பீங்க சாமி. இங்கே பார்த்தா சிங்கிள் நம்பர் தான் இருக்குது, பகுதியில் சிங்கிள் நம்பர் தான் இருக்குது. இப்போ தொகுதியை விகிதப்படுத்த போகிறோம். ஏன்னா பேஸ் வந்து எனக்கு இந்த வடிவத்தில் இருக்கணும். லிமிட் x tends to x0 x power n minus a power n by x minus a. பகுதியினுடைய பேஸும் தொகுதியினுடைய பேஸும் சமமாக இருக்கிற மாதிரி வந்தால் தான் எனக்கு ஃபார்முலா என்னது, n into a power n minus 1. இப்போ நமக்கு அது மாதிரி ஒரு இதுவே இல்லாமல் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், நான் தொகுதி மேலே இருக்குது இல்லையா, அந்த தொகுதி என்ன பண்ண போகிறேன், இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பராக இருக்குது. இங்கே எதிரெண், இந்த ரெண்டாவது நம்பருடைய எதிரெண்ணை போட்டு மேலே இங்கேயும் பெருக்க போகிறேன். ஸோ லிமிட் h tends to 0 square root of h plus h minus square root of x by h into மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக square root of h plus h மைனஸ் பதிலாக ப்ளஸ் போடுறோம், மேலே இங்கேயும் பெருக்கிறோம். இப்போ நம்ம பகுதியில் அது மாதிரி இருந்தால் செய்வோம் இல்லையா, இப்போ நான் தொகுதியில் அதே மாதிரி பண்ணுறேன். ஓகேம்மா? இப்போ பாருங்கள், இது நேராக பெருக்கிக்கணும். நம்ம கேன்சல் பண்ணிடாதீங்க, மேலே இங்கேயும் கேன்சல் பண்ணால் அதே தான் கிடைக்கும். மதிப்பு மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை செய்ய போகிறோம். இது ஃபுல்லாக ஒரு நம்பர், இது ஃபுல்லாக ஒரு நம்பர் மொதல் நம்பரும் கிடையாது, ரெண்டாவது நம்பரும் ஒரே மாதிரி இருக்குது. குறிகள் மட்டும் மாறி. இந்த ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. a மைனஸ் b இருக்குது, a மைனஸ் b இருக்குது, a ப்ளஸ் b இருக்குது. அப்போது இதை 2 முறை போடணும், இதை 2 முறை போடணும், நடுவில் மைனஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ லிமிட் h tends to 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் h ப்ளஸ் x ப்ளஸ் h த ஹோல் ஸ்கொயர் 2 முறை, எக்ஸும் 2 முறை இருக்குது. குறிகள் மாறி இருந்துச்சு, நடுவில் போட்டோம் மைனஸ் பை, இதை அப்படியே வச்சுக்கலாம், h ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ப்ளஸ் h ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட். ஏன்னா 2 நம்பர் இருக்குது. ஓகேம்மா? இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 x ப்ளஸ் h மைனஸ் எக்ஸ் பை, இதை அப்படியே வச்சுக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இந்த மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸ் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 h by h of square root of x plus h plus square root of x. இந்த h கேன்சல் ஆகிடும். ஒன்று இருக்க மேலே ஒரு 1 டைம், இது ஒரு 1 டைம். தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 1 by square root of x plus h plus square root of x. இப்போ நம்ம நியர்லி ஹெச்சினுடைய மதிப்பு லெஃப்ட் சைடுலேருந்து 0 அணுகுது, ரைட் சைட்லேருந்து 0 அணுகுதுன்னு சொல்லும்போது, நான் லெஃப்ட் சைடு 0 போடும்போது 1 பாயிண்ட் இங்கே 1னாலும் 0.9 இருந்தாலும் நான் தோராயமாக என்ன எடுக்கிறேன், ஹெச்சினுடைய மதிப்பை நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வி ஹாவ் டு அப்ளை ஃபார் ஹெச் வேல்யூ 0. இங்கே 0 போட்டால் நான் ஆகிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மட்டும் வருமா, 1 பை இதுக்கு போட்டால் 0 கிடையாது, போட்டால் அதான் கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு, இது ஒத்த உறுப்புகள், ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸையும் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸையும் கூட்டினா 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இதுதான் இதனுடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே.